Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 8th Maths Full Book Edition Chapter 3ல Exercise 3.9 Question number 4 பார்க்கலாம். A line passing through 4, -2 and intersect the y-axis at 0, 2. Find the point on the line in the second quadrant. So இங்க ஒரு லைன் வந்து பாஸ் ஆகுது. எந்த பாயிண்ட் வழியா 4, -2 and then y ஆக்சிஸ்ல இன்டர்செக்ட் ஆகக்கூடிய 0, 2 அப்படிங்கிற ரெண்டு பாயிண்ட் வழியா ஒரு லைன் பாஸ் ஆகுது. அந்த லைன் செகண்ட் குவாட்ரண்ட் வழியா பாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த செகண்ட் குவாட்ரண்ட்ல அந்த லைன் கட் ஆகக்கூடிய அதாவது இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? given value line passes through 4, -2. So line வந்து 4, -2 அப்படிங்கிற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. Then y axis intersect point 0, 2. y axis மேலேயே அப்படிங்கிற எத்தனை இருக்கு 0, 2 அப்படிங்கிற பாயிண்ட்ல பாஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம கிராஃப்ல இப்போ லைன் ட்ரா பண்ண போறோம். அந்த லைன் ட்ரா பண்ணதை வச்சு அந்த லைன் செகண்ட் குவாட்ரண்ட்ல எந்த பாயிண்ட்ல கட் ஆகுதோ அந்த பாயிண்ட் நம்ம எழுத போறோம். ஃபைண்ட் எ பாயிண்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. எனி ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம பிளாட் பண்ணா போதும். ஓகேவா? இங்க செகண்ட் குவாட்ரண்ட் எப்படி இருக்கும்? எனி பாயிண்ட் இன் செகண்ட் குவாட்ரண்ட் வில் ஹாவ் எக்ஸ் ஆஸ் நெகட்டிவ் அண்ட் ஒய் ஆஸ் பாசிட்டிவ். நமக்கு தெரியும் இல்லையா? செகண்ட் குவாட்ரண்ட்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல வரக்கூடிய வேல்யூ வந்து நெகட்டிவா இருக்கும், ஒய் ஆக்சிஸ்ல வரக்கூடிய வேல்யூ பாசிட்டிவா இருக்கும். ஓகே, செகண்ட் குவாட்ரண்ட்ல வரக்கூடிய வேல்யூ மைனஸ், பிளஸ் வேல்யூ இப்படின்னு நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத கிராஃப்ல பாயிண்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். கிராஃப்ல ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ் எக்ஸ் ஓ எக்ஸ் டேஷ். வெர்டிகலாக வரக்கூடிய ஆக்சிஸ் நமக்கு என்ன? ஒய் ஓ ஒய் டேஷ். ஓகேவா? நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட் எப்படி இருக்கு பாருங்க. 4, -2 0, 2 ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் நம்ம 1 2 3 4 இந்த ஆர்டர்லயே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் எக்ஸ் ஆக்சிஸ்லயும் ஒய் ஆக்சிஸ்லயும் மெஷர்மெண்ட் 1 2 3 4 தென் 1 2 3 4 இந்த ஆர்டர்லயே எடுத்துக்கிறோம். இதுல ஒன்று நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், எக்ஸ் சைட்ல என்ன எடுத்துக்கிறீங்களோ அதே வேல்யூ தான் இமேஜின் சைடு எக்ஸ் டேஷ் சைட்லயும் எடுத்துக்கணும். ஒய் சைடில் என்ன எடுத்துக்கிறீங்களோ அதே வேல்யூ தான் ஒய் டேஷ் சைட்லையும் எடுத்துக்கணும். ஓகேவா? மாற்றி எடுக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு ஆக்சிஸ், இது ஒரு ஆக்சிஸ், கோஆர்டினேட். இது ஒரு கோஆர்டினேட், இது ஒரு கோஆர்டினேட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மெஷர் பண்ணிட்டோம். ஸ்கேல் எழுதணும் இல்லையா? என்ன மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட். ஏன்னா ஒவ்வொரு சென்டிமீட்டருமே நம்ம 1 யூனிட் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். தென் ஒய் ஆக்சிஸ் எடுத்துட்டோம்னாலும் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் அப்படின்னு சொல்லி தான் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம பாயிண்ட் பண்ண போகலாம். எ லைன் பாசிங் த்ரூ 4, -2. 4 அப்படிங்கிறது எக்ஸ் உடைய வேல்யூ, -2 அப்படிங்கிறது ஒய் உடைய வேல்யூ இல்லையா? -2 எங்க வரும்? இந்த இடத்துல வரும். ஓகே, 4, -2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சில பேர் வந்து இப்படி டாட்டர் லைன்லாம் போட்டு இப்படி பாயிண்ட்டை வந்து பாயிண்ட் பண்ணுவாங்க. டாட்டர் லைன் போட வேண்டியது இல்லை. நமக்கு பார்த்தாலே தெரியுது இந்த பாயிண்ட் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் டாட்டர் லைன் போட்டால் நமக்கு கிளாரிஃபை ஆகும்னா போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் டாட்டர் லைன் போடாமலே நமக்கு பாயிண்ட் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு கிளியராக தெரியுது இல்லையா? தென் செகண்ட் பாயிண்ட் 0, 2. 0 அப்படிங்கிறது எக்ஸோடைய வேல்யூ. ஸோ எக்ஸோடைய வேல்யூ 0ங்கிறதுனால பாயிண்ட் ஒய் ஆக்சிஸ் மேலேயே தான் வரும். ஓகேவா? 0, 2. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். கம்பல்சரி ஸ்கேலை வச்சு தான் ஜாயின் பண்ணணும். நம்ம அப்படியே லைன் போட்டோம்னா ஜிக்ஸாக்காக வரும், நமக்கு நல்லா இருக்காது. பட் லைன் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வரணும், இல்லைன்னா கர்வ் மாதிரி கிடைக்கும். கரெக்டாக இந்த பாயிண்டில் இந்த ஸ்கேல் வந்து டச் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு தடவை வச்சு பார்த்துக்கணும். உங்களுக்கு க்ராஸாக பார்க்கறதுனால கொஞ்சம் மூவ் ஆகிருக்கிற மாதிரி தெரியலாம். பட் கரெக்டாக பாயிண்ட் வந்து நேராக இப்படி வச்சு பார்த்துட்டு தான் இங்கே மேலேருந்து கரெக்டாக ஒரு ஸ்ட்ரோக், ஒரே ஒரு ஸ்ட்ரோக் தான் போடணும். ஓகேவா? கரெக்டாக ஸ்கேலை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.
ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரே ஒரு ஸ்ட்ரோக், அவ்வளோதான், எடுத்துடணும் ஸ்கேலை. மேலே லைன் போடவே கூடாது. இப்போது நமக்கு தெரியும் இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். நம்ம குவாட்ரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் தான் எழுதுவோம் இல்லையா? ஸோ நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட்லேருந்து பாயிண்ட் வேணும். இங்கே செகண்ட் குவாட்ரண்ட்டில் லைன் எப்படி போகுது பாருங்கள், டைரெக்டாக ஒரு பெரிய லைன் ஒன்று போகுது. நம்ம இந்த பாயிண்ட்டை எப்படி வேணால் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம். ஸோ இங்கேருந்து இது எல்லாமே செகண்ட் குவாட்ரண்ட் தான். இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கலாம், இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கலாம், இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கலாம். ஓகேவா? இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம எடுத்தோம்னா நமக்கு வேல்யூ என்னப்பா வரும், -1,3ன்னு வரும். இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்தோம்னா -2,4 அப்படின்னு சொல்லி வரும். இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்தோம்னா -3,5 அப்படின்னு வரும். ஸோ இது மாதிரி இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணினா நிறைய பாயிண்ட்ஸ் நம்மளால் எழுத முடியும். ஓகேவா? இப்போது நாம் இந்த 3 பாயிண்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை இங்கே எழுத போகிறோம். ஓகேவா? என்ன பாயிண்ட் எடுத்துக்கலாம்? A point in second quadrant is -2,4. எடுத்துக்கலாமா? மற்ற ரெண்டு பாயிண்ட் பிடிச்சிருந்தா ஏதாவது ஒரு பாயிண்ட் எழுதுனா போதும். அவங்க ஒரு பாயிண்ட் தான் கேட்குறாங்க செகண்ட் குவாட்ரண்ட்டில். நமக்கு எது இஷ்டமோ, நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஜஸ்ட் we write any one point here. ஓகே, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.